ஹலோ கைஸ், வெல்கம் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, சைல்ட்ஹுட் ட்ரீம்ஸ். உண்மையை சொல்லுங்க, எத்தனை பேர் படத்தில் பார்த்துட்டு நானும் அந்த ஹீரோ மாதிரி இருக்கணும், இந்த ஹீரோ மாதிரி இருக்கணும், சூப்பர் ஹீரோ ஆகணும்னு நினச்சிருக்கீங்க. ஐ நோ, எல்லாருக்குமே தெரியும். ஸோ மறைக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் வெரி சிம்பிள். என்னோட சைல்ட்ஹுட் ட்ரீம்ஸ், நான் என்னவாகணும்னு ஆசைப்பட்டேன், இப்போ நான் என்னவா இருக்கேன், எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஓகே, லெட்ஸ் see. நான் 5th ஆர் 6th கிரேட் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு சூப்பர் ஹீரோ மூவிஸோட எக்ஸ்போஷர் கிடச்சிச்சு. உண்மையை சொல்லணும்னா எம்சியூ லைக் ஸ்பைடர்மேன், அயன்மேன், இந்த மாதிரி. நான் ஒரு எப்படி சொல்கிறது, இந்த மூவிஸை பார்த்துட்டு இவங்கெல்லாம் ரியலாக இருப்பாங்க, நானும் அவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் நினச்சிருக்கேன். ஏன், அதனால தான் எனக்கு ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் என் கூட தோணியிருக்கு சின்ன வயசில். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளரப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு, ரியாலிட்டி வேற, மூவிஸ் வேறன்ட்டு. பட் அதோட அது நிற்கலை. கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூர் ஆக லைக் 7th or 8th கிரேட் வரப்ப எல்லாருக்கும் இருக்கிற ஆசை மாதிரி எனக்கும் ஒரு போலீஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் டாக்டர் அந்த மாதிரிலாம் கூட தோணியிருக்கு. பட் அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட வசதி இல்லை. அண்ட் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வந்தால் 12th கிரேட் லைக் அந்த டைமில் தான் கொரோனா அட்டாக் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். 2019 இல்லை 21 தெரியல. Oh my god, it's already 5 years ஆயிடுச்சா? என் வாழ்க்கையில் இதுவரை நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன். லெட்ஸ் கெட் இன் டு டாபிக். அது another மேட்டர். ஓகே, இந்த கொரோனா டைமில் நான் எப்படி இருந்தேன்னா ரொம்ப லேசியாக, எந்த வேலையும் செய்யாமல் சும்மா எல்லோரும் அந்த மாதிரி தான் இருந்திருப்போம். வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்பே இருந்திருக்காது, ஸ்கூலுக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த டைமில் தான் எனக்கு அனிமியோட எக்ஸ்போஷர் கிடச்சிச்சு. ஸோ அந்த டைம்லேருந்து எனக்கு தோண ஆரம்பிச்சது என்னென்னா, why don't we become a story writer or a anime artist or animator, ஈவன் காமிக் புக் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு கூட ஆசைப்பட்டிருக்கேன். வெல் ஐ லைக் சூப்பர் ஹீரோஸ். ஸோ இந்த சூப்பர் ஹீரோ ஸ்டாஃப்லாம் நான் ட்ராயிங் பண்ணி ஸ்டோரிஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அதுக்கான முயற்சி தான் இந்த வீடியோ. இதன் வழியாகவே நான் ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கி அது வழியாக நிறைய ஸ்டோரிஸ் சொல்லலாம். ஆப்வியஸ்லி எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வேணும். கொஞ்சம் யூடியூப்லேருந்து ஏர்ன் பண்ணால் என்னோட ஃப்யூச்சர் கரியருக்கு யூஸ் ஆகுன்ற காரணத்துக்காகவும் தான். பட் இருந்தாலும் ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கி என்னோடய ஸ்டோரிஸை சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம ஆஃப் த டாபிக் போக வேணாம். அந்த மாதிரி டைமில் தான் 12th கிரேடில் எங்கள் வீட்டில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுலேருந்து நான் ஈஸியாக வெளியே வந்தாலும் என்னோடய ஃபேமிலி ரெக்கவர் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பட் எப்படியோ அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு 3லேருந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. அப்படி இருந்தும் ஒரு வழியாக இப்போ நான் என்னோடய கரியரையும் ஃப்யூச்சர் ட்ரீம்ஸையும் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி எனக்கும் தெரியும் உங்களில் பல பேருக்கும் அந்த மாதிரி ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணணுன்ற ஆசை இருக்கும். ஸோ யாரும் ஹோல்ட் பேக் பண்ணாமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதையும் சொல்லுங்கள். உங்களோட சைல்ட்ஹுட் ட்ரீம்ஸ் என்னங்கிறதையும் சொல்லுங்கள். அதோட நீங்கள் அதை ப்ராசீட் பண்ணிகிட்ருக்கீங்களானோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. we will see in next வீடியோ. அடுத்த வீடியோ போகிறேன்னு எனக்கே தெரியாது, பார்க்கலாம். அதுக்குள்ளே என்னோடய ஸ்கிரிப்டையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ.